ஸ்ரீ ஆக்னேய புராணாந்தர்கதமான துலா காவிரி மகாத்மியம் 16வது அத்தியாயம். சந்தனு மகாராஜன் விருத்தாந்தம். மீண்டும் நாரதர் தர்மராஜனை நோக்கி, ஓ தர்மநந்தனா, முன்பு உன் பாட்டனான சந்தன மகாராஜன் துலா காவேரி ஸ்நான புண்ணியத்தினால் யோஜனகந்தி என்பவளை மணந்து சுகித்திருந்தான் என்று கூற, அதை கேட்ட யுதிஷ்டன், அது எங்கனம், அதனை அடியேனுக்கு உரைக்க வேண்டும் என்று வினவ, நாரத முனிவர் சொல்லுகிறார், கேளும் தர்மபூபதி. முன்னம் பீஷ்மரின் தந்தையான சந்தன மகாராஜன் வேட்டை மேல் விருப்பம் கொண்டு தன் படைகளுடன் புறப்பட்டு காடடைந்து வலை இறுக்கி பறையடித்து தூறுகளை சரித்து விலங்குகளை களைத்து வேட்டையாடி மிகவும் களைத்து யமுனா நதிக்கரையில் வந்து இலைப்பாரி அமர்ந்திருக்கும் பொழுது அங்கு ஓர் பெண்ணை கண்டு அதிகம் மோகம் கொண்டவனாய் அவளை பார்த்து, ஓ ஆரணங்கே, நீ யார்? உன் பெயர் யாது? உனக்கு திருமணம் ஆயிற்றா? இல்லையேல் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கூற, அவளோ கூறுகிறாள், என் பெயர் யோஜனகந்தி, நான் என் தந்தையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவள் என்று கூற, சந்தன மகாராஜன் அவளை அழைத்து கொண்டு அவனுடைய தகப்பனாராகிய தாசபதியிடம் சென்று அவனது மகளை வேண்ட, அச்செம்பவனாகிய தாசபதியும், அரசனே, நீயோ ராஜகுலத்தில் பிறந்திருக்கின்றீர்கள், ஆகையால் என் பெண்ணை உமக்கு திருமணம் செய்து வைத்தால் எனது புத்திரிக்கு பிறக்கும் பிள்ளைக்கே மகுடம் சூட்ட வேண்டும். அப்படியாயின் நான் எனது பெண்ணை உமக்கு மனம் முடித்து கொடுப்பேன் என்று கூறினார். இதை கேட்ட அரசன் மனதில் கவலையுற்றவனாய் தான் கங்காபுத்திரனுக்கு முடிசூட்டுவதை நிறுத்தி, இச்செம்படவன் பெண் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைக்கா பட்டம் சூட்டுவது? இது நமது சந்திரவம்சத்திற்கு அழகோ என்று தன்னுள் நினைத்து அதற்கு மறுமொழி உரையாது தன் வீடு சேர்ந்து அதன் பேரில் எத்தனை நாட்கள் சென்றாலும் அவருக்கு எதுவும் புலப்படாமல் அந்த யோஜனகந்தியே அவன் மனக்கண்முன் ஊஞ்சலாட, அது சமயம் அந்த அரண்மனைக்கு வருகை தந்த தௌமியருக்கும் கூட சரியாக மரியாதை செய்யாது ஏக்கமடைந்தவனாய் இருக்க, அதனை ஞான திருஷ்டியால் அறிந்த தௌமியரும் அரசனை நோக்கி, ராஜன், நீ விருந்தினராக வந்த எனக்கு மரியாதை காட்டாமல் மனதில் நீ ஏக்கமற்றிருக்கும் காரணம் அறிந்தேன். ஆகையால் நான் இவ்வபராதத்தை பொறுத்தேன். நீ ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் சென்று துலா காவேரி ஸ்நானம் செய்து இப்பொழுது நான் உனக்கு உபதேசிக்கப் போகின்ற ஸ்ரீ ரங்கராஜ நாமரத்ன ஸ்தவம் என்னும் ஸ்தோத்திரத்தினால் ஸ்ரீ ரங்கநாதனை துதித்து வருவாயேயானால் உமது ஆசை நிறைவேறும் என்று அந்த ஸ்தோத்திரத்தை உபதேசம் செய்தார். அப்படி அரசனால் உபசரிக்க பெற்ற அந்த தௌமியரும் தமது இறப்பிடம் சென்றார். உடனே அரசனும் தனது அரசை மந்திரி வசம் ஒப்புவித்து தனது பரிவாரங்களுடன் தேர், யானை, குதிரை, காலாட்படைகளுடன் ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் அடைந்து ஸ்ரீரங்கநாதரை கண்டு தௌமியரால் உபதேசம் பெற்ற ஸ்ரீரங்கராஜ ராமரத்னஸ்தவம் என்னும் ஸ்தோத்திரத்தை துதிப்பாய் எம்பெருமானை தரிசித்தார். பின்பு அந்த க்ஷேத்திரத்தில் பல மண்டபங்களை கொட்டுவித்து தனது நகராகிய ஹஸ்திராபுரியை நோக்கி செல்லுகையில் வழியில் மாகேஸ்வரி என்னும் பட்டணத்தில் தங்கி அங்கு தன்னுடன் யுத்தம் செய்ய வந்த மித்லேசலர்களுடன் யுத்தம் செய்து தனது சேனைகளையும் ஜெயித்து 32 லட்சம் அக்ஷோகினியை வீரர்களையும் துலாஸ்நான பலத்தினால் வென்று தன் நகரை அடைந்து மறுபடியும் அந்த யோஜனகந்தி தனக்கு எவ்வாறம் கிடைப்பாளோ என்று யோசனையில் எப்பொழுதும் அதே கவலையுடன் இருந்தான்.
இதை உணர்ந்த அவன் புத்திரனான பீஷ்மன் உடனே தாசபதியிடம் சென்று, ஐயா தாசபதி, உம் பெண்ணை எம் தந்தைக்கு விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்க, அதற்கு தாசபதியானவர், இளவரசி, உமக்கு பிறக்கும் பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடாமல் எனது மகளுக்கு பிறக்கும் குழந்தைக்கு பட்டம் கட்டிவிப்பதாக வாக்களித்தால் இவளை உன் தந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூற, அதை கேட்ட கங்காபுத்திரனான பீஷ்மரும் அதனை கேட்டு, ஓ பரதனே, உன் கோரிக்கையின்படியே உனது பேரனுக்கே